இந்த வாரத்துக்கு உண்டான லவ் ரீடிங் என்னன்னு பார்ப்போம். உங்களோட பார்ட்னருக்கு உண்டான கரண்ட் எனர்ஜிஸ் உங்கள் கூட எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜஸ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் அழகாக கலர்ஃபுல்லான ஹார்ட்டின் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இந்த ரெண்டில் ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. உங்களோட பார்ட்னரை மைண்டில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட பேசின சில தவறான வார்த்தைகளுக்கு அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க, கவலைப்படுறாங்க. அதுக்கு சாரியும் கேட்குறாங்க. அவங்களோட வார்த்தைகளும் செயலும் உங்களை நோக்கி கரெக்டாக பண்ணல. பிகாஸ் நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு லக்கியான பர்சன். அவங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்காங்க. பட் அந்த கோவத்தில் சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அதுக்கு சாரியும் கேட்குறாங்க. அந்த சாரியை அக்செப்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. அந்த சாரிக்கு ஓகே, தட்ஸ் ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அவங்க செஞ்சிருந்த செயல்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தது அப்படின்னா நீ சாரி கேட்டனால ஓகே நான் ஐம் நவ் இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இல்லை அந்த விஷயம் ரொம்ப பெருசாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருந்திருக்கல அப்படின்னா பரவாயில்ல, நீ பண்ணது எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இல்லை, தட்ஸ் ஓகேன்னு அப்படின்னு கொஞ்சம் ஒரு லாங் சென்டென்ஸில் அந்த சாரியை அக்செப்ட் பண்ணுங்கள். நிறைய பாண்டிங் உங்களுக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க இது ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்பை, நம்ம மூவ் ஆன் ஆகிக்கலாம், இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு சண்டையெல்லாம் பெருசாக கட்டுவீங்க. ஆனாலும் திருப்பி சேர்ந்துருவீங்க. இந்த சண்டையெல்லாம் உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட சொன்னீங்கன்னா மதிக்கூட மாட்டாங்க அடுத்தது. ஏன்னா எவ்வளோ சொல்லிட்டு நீ அப்புறம் சேரதான் போகிற அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. திருப்பி திருப்பி சண்டை வந்துச்சுனாலும் அந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயுமே நிற்கவே நிற்காது. அந்த லூப்குள்ளேயே தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால திருப்பி ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சு திருப்பி சேர்ந்து அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதனால நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம இவங்க கூட எப்போவுமே இருப்பாங்கன்ட்டு அந்த சண்டை போட்டு அந்த டிப்ரெஷன் ஆகிற டைமை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். தேங்க்யூ.